அத்தியாயம் 25. கடல் தந்த குழந்தை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சி ராஜ்யத்தின் புராதன ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் முடிவடைந்தது. மன்னன் இல்லாத மண்டலம் பாழாய்போய் விடுமே. அரசன் இல்லாத நாட்டில் குடிகள் எல்லையற்ற துன்பங்களுக்கு உள்ளாவார்களே என்று தேசத்தின் பெரியோர்கள் ஏங்கினார்கள். அப்போது அருளாளரான ஒரு மகான் மக்களை பார்த்து, கவலை வேண்டாம், காஞ்சி ராஜ்யத்திற்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும், இதை நான் கனவிலே கண்டேன் என்றார். அது முதல் அந்த நாட்டில் கடற்கரை ஓரத்தில் காவல் போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் கடற்கரை ஓரமாக கப்பல் ஒன்று வந்தது. அது எந்த நாட்டு கப்பலோ எங்கிருந்து வந்ததோ தெரியாது. கரையில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே திடீரென்று கொடிய புயற்காற்று வீசுகின்றது. ஊழிக்காலம் வந்து விட்டதோ என்று தோன்றும்படி கடல் கொந்தளிக்கின்றது. கரையோரமாக வந்த கப்பல் அப்படியும் இப்படியுமாக ஆடுகின்றது. கப்பலின் கொடிமரங்கள் சின்னா பின்னமாகின்றன. ஐயோ, என்ன பயங்கரம்! தயிரை கடையும் மத்தை போல கப்பல் சுழலுகின்றதே. சுழன்று சுழன்று அடடா, அதோ கவிழ்ந்தும் விட்டதே. புயற்காற்றின் கோரமான ஊளை சத்தத்துடன் கப்பலில் உள்ளவர்களின் அழுகுரலும் கலக்கின்றதே. கப்பல் கவிழ்ந்து கடலுக்குள் மூழ்கிற்றோ இல்லையோ, சொல்லி வைத்தாற்போல் காற்றும் நிற்கின்றது. அதுவரையில் கரையிலே நின்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்போது பரபரப்படைகின்றார்கள். படகுகளும் கட்டுமரங்களும் கடலில் விரைவாக தள்ளப்படுகின்றன. கப்பலில் இருந்தவர் யாராவது தெய்வாதீனமாக உயிருடன் கடலில் மிதந்தால் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக படகுகளும் கட்டுமரங்களும் விரைந்து செல்கின்றன. படகோட்டிகளும் மீன்பிடிக்கும் வலைஞர்களும் பாய்ந்து செல்லுகின்றார்கள். அத்தனை படகோட்டிகளிலும் வலைஞர்களிலும் அதிர்ஷ்டசாலி ஒருவன் இருக்கின்றான். அதிர்ஷ்டம் அவனை தேடிக்கொண்டு வருகின்றது. ஆனால் அவனுக்கு மட்டும் வந்த அதிர்ஷ்டம் அல்ல, நாட்டுக்கே வந்த அதிர்ஷ்டம். நாட்டு மக்கள் செய்த நல்வினையால் வந்த அதிர்ஷ்டம். நீலக்கடலின் அலைமேல் சூரியன் மிதக்கின்றானா என்ன? இல்லை, சூரியன் இல்லை, சின்னஞ்சிறு குழந்தை. அது பலகையிலே சேர்த்து பீதாம்பரத்தினால் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தையின் முகத்திலே அவ்வளவு பிரகாசம், அத்தனை தேஜஸ். ஆனால் குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா? ஒருவேளை? ஆகா, இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புயலுக்கு பின் அமைதி அடைந்த கடலில் லேசாக கிளம்பி விழும் இளம் அலைகளின் நீர்த்துளிகள் குழந்தையின் முகத்தில் விழும்போது அது கிழக்கென்று சிரிக்கின்றது. படகோட்டி அடங்காத ஆர்வத்துடன் அந்த பலகையின் அருகில் படகை செலுத்துகின்றான். அந்த குழந்தையை தாவி எடுத்து கட்டை அவிழ்த்து மார்போடு அணைத்து மகிழ்கின்றான். அவனுடைய மார்பின் ரோமங்கள் குத்திய காரணத்தினால் குழந்தை அழுகிறது. படகோட்டி படகுக்குள்ளே பார்க்கின்றான். அங்கே கப்பலில் இருந்து இறக்கும் பண்டங்களை கட்டுவதற்காக அவன் அன்று காலையில் கொண்டு வந்து போட்ட தொண்டை கொடிகள் கிடக்கின்றன. அக்கொடிகளை இலைகளோடு ஒன்று சேர்த்து குவித்து படுக்கையாக அமைக்கின்றான். கொடிகளின் நுனியில் இருந்த இளம் தளிர்களை பீத்து எடுத்து மேலே தூவி பரப்புகின்றான். அந்த இளந்தளிர் படுக்கையின் மீது குழந்தையை கிடத்துகின்றான். குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரிகின்றது. படகு கரையை நோக்கி விரைந்து செல்லுகின்றது. கரையை நெருங்கும் போதே படகோட்டி கூச்சலிட்டு குதூகலிப்பதைக் கண்டு படகில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று கரையில் நிற்பவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள். படகு கரையோரத்தை அடைகின்றது. கரையில் நின்ற ஜனங்கள் திரண்டு வந்து படகை சூழ்கின்றார்கள். தீர்க்க தரிசனம் கூறிய மகானும் வருகின்றார். வந்து குழந்தையை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு, நான் கனவிலே கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவன்தான். இவனுடைய சந்ததியார் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து 1000 ஆண்டு அரசாழப் போகின்றனர் என்று கூறுகின்றார். ஜனங்கள் ஆரவாரிக்கின்றார்கள். திரைக்கடல் அளித்த தெய்வ குழந்தைக்கு அப்பெரியவர் இளந்திரையன் என்ற பெயரிடுகின்றார். தொண்டை கொடியின் மீது கண் வளர்ந்தபடியால் தொண்டைமான் என்ற பெயரும் இவனுக்கு பொருந்தும். இவனால் இனி காஞ்சி ராஜ்யத்திற்கு தொண்டை மண்டலம் என்ற பெயர் வழங்கும் என்னும் தீர்க்க தரிசனமும் அவர் அருள் வாக்கில் இருந்து வெளிவருகின்றது. வடமொழி புலவர் ஒருவர் இளம் தளிர்களின் மீது கிடக்கும் இந்த குழந்தையை பார்த்துவிட்டு அதற்கு பல்லவராயன் என்று நாமகரணம் செய்கின்றார். அதை தமிழ் புலவர் ஒருவர் போத்தரையன் என்று பெயர்த்து கூறுகின்றார். கவிஞர்கள் வருகிறார்கள். கடல் தந்த குழந்தையை பற்றி அழகான கற்பனைகளுடன் கவிதைகள் புனைகிறார்கள். இந்த திரைக்கடல் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறது தெரியுமா? திரையனை நான் பயந்தேன் என்ற பெருமிதத்தினாலேதான் என்று ஒரு கவிராயர் கூறிய போது ஆர்க்கலியானது தன் அலைக்கைகள் 1000ஐயும் கொட்டி ஆரவாரத்துடன் ஆமோதிக்கின்றது. பிற்காலத்தில் வந்த தமிழ் புலவர்களுக்கு
பல்லவ குலத்தை கடல் தந்ததாக கூறிவிட்டு விட மனம் வரவில்லை. கடல் தந்த குழந்தை உண்மையில் தமிழகத்தின் அனாதியான சோழ வம்சத்து குழந்தைதான். சோழ குலத்து ராஜகுமாரன் ஒருவன் கடற்பிரயாணம் செய்வதற்காக சென்று மணிப்பல்லவம் என்னும் தீவை அடைந்து அந்நாட்டு அரசன் மகள் பீலிவளையை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த அரசிளங்குமரன் தன் மனைவியோடும் குழந்தையோடும் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்த போது கப்பலுக்கு விபத்து நேர்ந்தது. விபத்தில் தப்பி பிழைத்து வந்த இந்த குழந்தைதான் பல்லவ குலத்தை தோற்றுவித்த தொண்டைமான் இளந்திரையன் என்று கற்பனை செய்து கூறுகின்றார்கள். வடமொழி புலவர்களோ பாண்டவர்களின் குருவாகிய துரோணருடைய புதல்வர் அசுவத்தாமாவின் வழிவந்தவர்கள் பல்லவர்கள் என்று கூறி அதற்கு ஒரு தனி கதையை சிருஷ்டிக்கின்றார்கள். பல்லவ குலத்தின் உற்பத்தியை பற்றிய மேற்கூறிய வரலாறு எந்த வரையில் உண்மை, எவ்வளவு தூரம் கற்பனை என்பதை இந்த நாளில் நாம் நிச்சயித்து சொல்வதற்கு இல்லை. அந்த நாளில் அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு கூட அந்த உண்மை நன்றாக தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரிந்திருந்தது. அதாவது பல்லவ குலத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் கடற்பிரயாணத்தில் ஆசை அபரிதமாயிருந்தது. அந்த ஆசை அவர்களுடைய இரத்தத்தோடு ஒன்றி போய் இருந்தது. கீழ்த்திசையில் கப்பல்களுக்கு அப்பால் இருந்த எத்தனையோ தீபாந்தரங்களில் பல்லவர்களின் ஆதி பூர்வீக ரிஷப கொடியும் பிற்காலத்து சிங்க கொடியும் கம்பீரமாக பறந்தன. பல்லவர் ஆட்சி நடந்த காலத்தில் தமிழகத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் கடல் வாணிபம் அபரிதமாக நடந்து வந்தது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை இறக்கி ஏற்றிக் கொள்வதற்கும் கீழ் கடற்கரையோரமாக பல துறைமுகங்கள் ஏற்பட்டிருந்தன. அவற்றுள் முதன்மையானது மாமல்லபுரத்து துறைமுகமாகும். மாமல்லபுரத்துக்கு வடபுறத்தில் கடலானது பூமிக்குள் புகுந்து தென் திசையை நோக்கி வளைந்து சென்று மாமல்லபுரத்தை ஏறக்குறைய ஒரு தீவாக செய்திருந்தது. இவ்விதம் காஞ்சி நகருக்கு அருகில் ஏற்பட்டிருந்த இந்த இயற்கை துறைமுகமானது ஏக காலத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் வெகு வசதியாக அமைந்திருந்தது. மகேந்திரர் காலத்திற்கு முன்னால் அந்த துறைமுக தீவில் பெரும்பாலும் வர்த்தகர்களின் பண்டக சாலைகளும் சுங்க மண்டபங்களும் மட்டுமே இருந்தன. படகோட்டிகளும் மீன் வலைஞரும் தான் அங்கே அதிகமாக வாசம் செய்து வந்தார்கள். மகேந்திர பல்லவர் அங்கே பல அரசாங்க அதிகாரிகளையும் சிற்பிகளையும் குடியேற்றினார். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு அழகிய கடற்கரை அரண்மனையை கட்டி வைத்தார். அத்துறைமுகத்தில் சிற்ப வேலை தொடங்குவதற்கு காரணமாயிருந்த தமது செல்வ புதல்வரின் பட்டப்பெயரையும் அப்புதிய பட்டணத்துக்கு அளித்தார். தந்தையும் மகனும் மாமல்லபுரத்தில் சிற்பங்களை செதுக்கினார்களா?